Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான வீடியோ எடுக்க மதுரை தான் வந்திருக்கோம். சோ இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு அருமையான வீடியோ இருக்க போகுது. சோ வாங்க வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா. சரிங்க பிரதர், நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம ஷாப் நேம் ஆக்சுவலி நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிருங்க. நம்மளோட ஷாப்போட நேம் வந்து இமாம் ஸ்டோர். ஓகே. மதுரையில வந்து நெல்பேட்டையில ஓகே. சுங்கப்பள்ளிவாசல் ஸ்ட்ரீட்ல இருக்கு. நெல்பேட்டை ஏரியால அண்ணா சிலை இருக்கும். அண்ணா சிலைக்கு நியர்பை ஸ்ட்ரீட் தான் சுங்கம்பள்ளிவாசல் ஸ்ட்ரீட். பள்ளிவாசல் இருக்கு. பள்ளிவாசல் தாண்டி லெஃப்ட் சைடு நம்ம கடை இருக்கு. சூப்பர். நம்ம வந்து காஸ்ட் அயன் எல்லாமே ஆர்கானிக் தான். ஆர்கானிக் தான். ஆமா, எல்லாமே ஆர்கானிக் குக்வேர்ஸ் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நேச்சுரல் சீசன் பண்ணி தான் வருது. ஓகே. காஸ்ட் அயன் தோசைகள் கடைச்சடி பண்றோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரைப்ளே குக்வேர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸ்டோன் ஐட்டம்ஸ் கிரானைட்லயும் பண்றோம். மற்றபடி இந்த கருங்கல் அந்த இதுலயும் ஆட்டுக்கல் அம்மிக்கல் அதெல்லாம் வெயிட்டா இருக்குமோ சமையலுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, ஒரு ஜிம்மே ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. மினி ஜிம்மே இங்க இருக்கு. வாங்க வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பார்த்தலாமா? பாத்துறோம். ஃபர்ஸ்டா வந்து தோசைக்கல் காட்டுவோம். தோசைக்கல். ஓகே. ஆமா ஆமா, தோசைக்கல் வந்து எதுக்கு இதை ஃபர்ஸ்டா காட்டுறோம்னா எல்லார் வீட்லயும் அதிகமா யூஸ் ஆகுற பொருள் இதுதான். ஓகே. இது வந்து எப்படின்னா இந்த தோசைக்கல் லேசர் கட் பண்ணி நம்மளுக்கு நல்லா ஃபைன் ஃபினிஷிங்காக நல்லா ஜிஎஸ்டபிள்யூ ஷீட் போட்டு 6 mm இது கொடுக்குறோம். இது 11 இன்ச்சு 12 13 இந்த மாதிரி ஒரு 3 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. 6 mm திக்னஸ். 6 mm தோசை வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி போட்டு வர்றதுக்கும் ரொம்ப குவாலிட்டியான ஷீட்டு. வீட்டுக்கு வந்தோடனே ஜஸ்ட்டு வெங்காயம் எண்ணெயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம். அவ்வளோதான், பண்ணிடலாம். ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தோசைக்கல் தர்றோம். இதோட ரேட் வந்து உங்களுக்கு வந்து 420 ரூபாய்க்கு தர்றோம். 12 இன்ச். ஆமாம், 12 இன்ச்சஸ் வந்து 530 ரூபா வரும். 13 இன்ச்சஸ் 590 ரூபா தான் வரும். ரேட் வைஸும் நம்ம இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டோம். ஓகே. ஓகேங்களா? குவாலிட்டி பக்காவாக கொடுத்து ரேட்டை ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு. சூப்பர். ஆமாம். இதே இதில் பார்த்தோம்னா இது 12 இன்ச்சு 6 இது 5 mm திக்னஸ். ஓகே. 6 mm தான் மேக்ஸிமம் கொடுப்போம். 5 mm வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக கேட்குறவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா மினிமம் 5 mm கொடுத்தா தான் ரொம்ப சூப்பராக தோசை வரும். 6 mmனா அதை விட சூப்பராக தோசைக்கல்லை பொறுத்தளவு திக்காக இருக்கதான். இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு திக்னஸ் 25 mm வச்சுருப்பாங்க. ஓகே. திக்கு ஆகாதான் தோசை சூப்பராக வரும். ஆமாம், அதுக்காண்டி தான் நம்ம திக்காவே கொடுக்குறோம். இது வந்து 5 mm, இது 420 ரூபா. சேம் ரேட் தான். இது 6 mm, இது 5 mm. ஆனால் வெயிட் ரெண்டும் ஒரே மாதிரி தான். இனிமே அப்பனா ரோஸ்ட் வேணும்னா ஹோட்டல் போக தேவையில்ல. ஆமா, வீட்லயே செஞ்சிடலாம். நல்ல கனமான தோசைகள் போட்டுறோம். இது 420 ரூபாய்க்கு 12 இன்ச் தரோம். இதுவும் 420 தானா? ஆமா, 420 ரூபா தான். இது 12 இன்ச் தான் சொன்னேன்ல. 6 mm 5 mm திக்னஸ் வந்து கம்மியானாலும் வெயிட் ஒரே மாதிரி வந்துடும். ஓகே. ஆமா ஆமா. இப்போ நான் சொன்னீங்கல்ல ஹோட்டல். ஆமா ஆமா, அந்த மாதிரி வரக்கூடிய கல்லு தான் இது. இது வந்து 8 mm திக்னஸ். நல்லா கையில பேப்பர் மாதிரி போட்டு எடுத்துடலாம். கையிலே உரிச்சு எடுத்துடலாம். ஆமா, இதே வந்து பேப்பர் ரோஸ்ட் கல் தான். இது வந்து தண்டவாளக்கல்னு சொல்லுவோம். தண்டவாளக்கல். ஆமா, முதல் வாழத்துல அடிச்சு வரும். இப்ப அந்த ஒரிஜினல் கல்லாம் வர்றதில்ல. அதுக்கு தகுந்தாப்புல இணையா இதுல தோசை சூப்பரா வரும். அதனாலதான் இதை வந்து தண்டவாளக்கல்னு சொல்றோம். இது 8 mm திக்னஸ். இது குழியாவும் இருக்கு, பிளாட்டாவும் இருக்கு. இது வந்து 12 இன்ச்சு. 12 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகி 13 அந்த சைடு கடைசியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பெரிய சைஸஸ் பூராமே இருக்கு. ஆமாம், எல்லா சைஸுமே இருக்கு. கமர்ஷியல் அடுப்பு போட்டோம்னா பெரிய சைஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். வீட்டு அடுப்புக்கு இது 12 இன்ச் போதும். இதோட ரேட் வந்து உங்களுக்கு வந்து 8 mm திக்னஸ் 620 ரூபாய்க்கு தர்றோம். வெயிட் உங்களுக்கு 4.25 கிலோ இருக்கும். 4.25 கிலோ. ஆமா ஆமா. தமிழ்நாட்டில் இது இந்தியாவுக்குள்ள எங்கனாலும் நம்ம டெலிவரி கொடுத்துறோம். அவுட் ஆஃப் கண்ட்ரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொரியர் சார்ஜ் கொஞ்சம் ஹெவியா வந்துடும். தமிழ்நாட்டுக்குள்ள எங்க அனுப்பணும் 1 கிலோக்கு 20 ரூபா தான் கொரியர் சார்ஜ். இந்த கல்ல எடுத்துக்கிட்டோம்னா 100 ரூபாய் தான் வரும். ஏன்னா நீங்க இப்ப ரேட்லாம் சொல்றீங்க. ஆக்சுவலா சிங்கிள் பீஸ் வேணும்னு பாப்பாங்க. அவங்களுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்கலாம் நினைச்சேன். கண்டிப்பா அனுப்பிச்சிடலாம். எங்கனாலும் அனுப்பிச்சிட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம கஸ்டமருக்கே தெரியும். ஏன்னா அதிகமா நம்ம கஸ்டமர் வந்து எல்லா பொருளுமே வந்து வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப அனுபவிச்சு அந்த இதை நம்மளுக்கு மெசேஜ் எதிர்பார்த்த இது மாதிரியே வந்திருக்குன்றாங்க. ஆமா ஆமா ஆமா, நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மற்ற நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லி நம்மளுக்கு வாங்க சொல்றாங்க நம்ம கடையில. நம்ம கடையை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பொருள் நல்லா கொடுக்குறோம். அதுக்கு தகுந்தாப்ப கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பொருள் தருவோம். ஓகேங்களா? தரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா. இதே இதுல பார்த்தோம்னா இந்த 5 mm திக்னஸ்லேயே, ஏன்னா ஸ்கொயரில் 6 mm போடும்போது 6 mm இருக்குது. ஆனால் வந்து வெயிட் ரொம்ப ஹெவியாக வந்துடும். 5 kg கிட்ட வந்துடும். இது 5 mm. இதில் இது உங்களுக்கு உடன் பொடியோட இந்த மாதிரி வந்துடுது. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 750 ரூபா ஆகும். 12 இன்ச் 750 750 வருது. 12x12 வந்துடும் சைஸு. இது வந்து லேசர் கட்லேயே வந்துடும். இது 5 mm திக்னஸில் அதே மாதிரி ஸ்கொயராக
அந்த ஹேண்டில் மட்டும் இல்லாம வரும். ஓகே. இது வந்து உங்களுக்கு 3.9 உடன் இது kg மட்டும் இல்லாம இருக்கு. ஆமா அது மாதிரி இருக்கு. அதனால இதோட ரேட் வந்து 550 rupees தான் வரும். 550 ரூபா வருது. நல்லா 5 mm திக்னஸ், 3.9 kg 3.8 kg அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எஸ்ஸவா இருக்கும். அதனால இந்த பேட்டர்ன்ல வருது. இது ஃபிளாட்டா வரும் சரிங்களா. இது குழியா வேணும், இதே மாதிரி எனக்கு இதே திக்னஸ்ல குழியா வேணும், இதே ஸ்கொயர் தான் வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சதுரக்கல் தான் எனக்கு ரொம்ப வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்பாங்க. ஓகே. அதுலேயே வந்து குழியா வேணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த கல் வந்து இப்போ போட்டிருக்கு. அதே 5 mm திக்னஸ்ல வந்து குழியா தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் வெளியே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்ட். அவங்களுக்காண்டியே இந்த மாதிரி உங்களுக்கு தோசையிலேயே வந்து குழியா அந்த சதுரக்கல்லும் இருக்கணும், ஆனால் குழியாவும் இருக்கணும். என்ன வெளியே போகும். ஏன்னா சதுரத்துல வந்து குழி போடவே இல்லை, இப்போதான் இதை டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து குழியா இருக்கும், எண்ணெய் வெளியே போகாது, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது அதே திக்னஸ் தான், உங்களுக்கு திக்னஸ் குறையல. சூப்பர். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து அதோட வெயிட் கொஞ்சம் கூட வருது, 4.2 kg இருக்கும். அதனால 580 rupees, அதோட 30 rupees வந்து கூட வருது. வெயிட் கூடங்கிறனால அது ரேட் கூட வருது. அது 30 ரூபா தான் இது சொல்லுங்க. ஆமா 30 ரூபா தான் கூடுது. ஓகே. அந்த வெயிட் இருந்தாப்ல. அதனால இதே நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா 530 ரூபாயா 580. ஆமா அதோட 30 ரூபா எக்ஸ்ட்ரா. 30 ரூபா எக்ஸ்ட்ரா. ஓகே. அதே இதுல வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்காண்டி தவா ஃப்ரை சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய மீனை போட்டு நம்ம ஃபிஷ் பண்ணனும், ஹோட்டல்ல பண்ணனும். ஏன்னா இப்போ ஆன்லைன்ல காட்டுறாங்க எப்படின்னா, இதுல வந்து ஹேண்டில் பிளாஸ்டிக் பிடி போட்டு லேசா தின்னா கொடுக்குறாங்க. அதுல இது 3 mm திக்னஸ்ல வந்து கொடுக்குறோம். 2.1 kg இருக்கும். இதோட ரேட் வந்து 300 ரூபாய்க்கு தான் தரோம். 300 ரூபா தான். இதுல வந்து 3 வெயிட் அவைலபிளா இருக்கு. இது வந்து 2.1 kg, இதுல 3.4 kg ஒரு இது இருக்கு. அது வந்து 480 ரூபா வரும். இது வந்து 2. இது வந்து உங்களுக்கு தோசைக்காண்டி கொடுக்குறது. இது வந்து 580 ரூபா. 580. ஆமா ஆமா. இது ஃபிஷ்க்காக எவ்வளவு வருது? ஆமா 300 ரூபா தான். 300 ரூபா தான். ஆமா 2.1 kg வரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்கில்லெட், இந்த மினி ஆப்பம் பார்ப்போம். மினி ஆப்பம், சின்ன ஆப்பம். ஆமா ஆமா, குட்டி குட்டியா சின்ன பிள்ளைகளுக்காண்டியே சின்ன ஆப்பம். ஒரே இதுலயே 4 இதுலயும் ஊத்திட்டு ஒரு சுத்து தான், ஒரு சுத்தி எடுத்துட்டு நம்ம ஆப்பம் சுட்டலாம். பின்னாடி வந்து லைட்டா வச்சா முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, அடுப்புல கண்டிப்பா உட்காரும். ஏன்னா அதனாலதான் இந்த மாதிரி ரிங் டைப்ல கொடுத்துருக்கு. இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகும். ஒரே இதுலயே 4 ஆப்பம், சின்ன ஆப்பம் எடுத்துடலாம், குழந்தைங்க எல்லாம் கேட்குற மாதிரி. இது வந்து 1200 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல் ஃபிளாட் 200. ஆமா ஃபுல் ஃபிளாட்டா கொடுத்தா ரொம்ப ஹெவியா இருக்கும், ஆப்ப கடாயை தூக்க முடியாது. அதனால இந்த மாதிரி இதுல கொடுத்துக்கிட்டு இது நல்லா வரும் ஆப்பம். இது ஃபுல்லாமே டீப் கடாயி. டீப் கடாயில வந்து 7 இன்ச்ல ஸ்டார்ட் ஆகுது. 7 இன்ச்ல பாத்தீங்களா, ரொம்ப குட்டியா, நல்லா பூரி போடுற பூரி அப்பெல்லாம் எல்லாமே போட்டுக்கிற மாதிரி ரொம்ப குட்டியா ஸ்டார்ட் ஆகுது. இது 7 இன்ச்ல ஸ்டார்ட் ஆகி 7, 8, 9, 10, 11, 12 இன்ச் வரைக்கும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஓகே. இது 7 இன்ச் வந்து 480 ரூபாய்க்கு. 480. ஆமா 480 ரூபா. இது 8 இன்ச்னா 580 ரூபா. 580. ஓகே. ஆமா ஆமா. இது 9 இன்ச். ஓகே. எல்லாமே வந்து நல்லா ஃபைன் ஃபினிஷிங்கா தான் இருக்கும். நல்ல குவாலிட்டி வைஸ் பிரீமியம் தான் இது எல்லாமே. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து எப்படின்னா இதோட ரேட் வந்து உங்களுக்கு 800 ரூபாய். 800 ரூபாய் வரும். ஆமா ஆமா. இது வந்து அதோட ஒரு 50 ரூபா மட்டும் கூட வருது. 10 இன்ச்சஸ் வந்து. ஓகே. 850 ரூபா. இதோட ஒரு 50 ரூபா கூட, இது 900 ரூபா வருது. ஓகே. இதோட இது 100 ரூபா கூட. ஏன்னா சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, அதை கம்பேர் பண்ணும்போது ஆமா ஆமா, அதுக்கு இதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இது 12 இன்ச்சஸ், கரெக்டான 12 இன்ச்சஸ் இருக்கும். வெயிட் ஹெவியா இருக்கும். அதனால அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் மட்டும் கூட வருது. ஓகே. இது வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 1000 ரூபாய். ஆமா. ஓகே. இப்போ டீப் கடாய் பார்த்தோம். அதுலயே வந்து ஃபிளாட் கடாய் நம்ம பாக்குறோம்னா இந்த இருக்கும். இது ஃபிளாட் கடாய். ஓகே. ஏற்கனவே உள்ள டீப்ல வந்து இது ஃபிளாட் கடாய், இண்டக்ஷன் சப்போர்ட்டோட வந்துடும். நல்ல ஹெவியாகவும் இருக்கும். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமா ஆமா. இதோட ரேட்டு வந்து 800 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 800. ஆமா. இதே 10 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு 900 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 11 இன்ச்சு. 11 இன்ச்சு பார்த்தீங்கன்னாலே நல்ல ஹெவியா, ரொம்ப சூப்பரா கிரேவியில இருந்து எல்லா ஐட்டமே நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப பக்காவா வரும். அடி பிடிக்காது சாமானியத்தில். அதுதான் முக்கியமான விஷயம். அடி பிடிக்காம ரொம்ப சூப்பரா வரும். கடாயும் நல்லா ஹெவியா இருக்கும். நம்ம இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா, கேஸ்ட் அயனை பொறுத்தளவு எப்பயுமே கழுவிட்டா மட்டும் தொடச்சு உடனே எண்ணெய் தடவிடணும். நீங்க இது எல்லாமே ப்ரீ சீசன்ட் தான். வந்த உடனே நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கழுவிட்டு லேசா தொடச்சி எண்ணெய் தடவிட்டு அப்புறம் ஆனியனை போட்டு நல்லா ஆனியனும் எண்ணெயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போ கழுவுனாலும் தொடச்சி எண்ணெய் தடவிடணும். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, எல்லாமே ஆர்கானிக் தான். ஓகே. அதனால நேச்சுரலானது தான். கெமிக்கல் கோட் எதுவுமே கிடையாது. கோட்டிங் போடுறோம் அப்படின்னா வந்து நம்ம எண்ணெய் தடவை தேவையே இல்லை. அது வந்து டெஃப்லான் கோட் பண்ணுவாங்க.
அதனால வந்து எண்ணெய் தடவை தேவையில்லை. ஆனால் அந்த டெப்லான் கோட் சாப்பிட சாப்பிட உள்ளே போய்கிட்டே இருக்கும், ரொம்ப உடம்புல ரியாக்ஷன் அதிகமாக. ஆமாம் ஆமாம், இது அப்படி கிடையாது, நேச்சுரல் தான். அதனால கண்டிப்பாக எண்ணெய் தடவை வைக்கணும், இல்லைன்னா ரஸ்ட் ஆயிரும். அதை எல்லாத்தையும் சொல்லணும், நிறை குறை எல்லாத்தையும் சொல்லி தான் வியாபாரம் பண்ணணும். அதனால இதையும் சொல்லிடும். ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க, சரி வித்தா போதும்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம இதையும் சொல்லணும். ஆமா, ஏன்னா இதை வாங்கிட்டு கழுவிட்டு அப்படியே காய வச்சாங்கன்னா ரஸ்ட் ஆயிரும் லேசா, திரும்ப கழுவிட்டு யூஸ் பண்ணிடலாம். புதுசா வாங்குறவங்களுக்கு வண்டி சொல்றதுக்காண்டி தான் இந்த தகவலை சொல்றோம். ஓகே பிரதர். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததுலேயே வந்து ஃப்ளாட் கடாய் பார்த்தோம், டீப் கடாய் பார்த்தோம். இது வந்து டீப் ஃப்ளாட் கடாய். இது வந்து எப்படின்னா டீப்பாகவும் இருக்கும், கிட்டத்தட்ட 4 inches டெப்த் இருக்கும், ஃப்ளாட்டாகவும் இருக்கும். இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்டாகவும் வந்துடும். ரெண்டு டைப்லேயுமே வந்துடுது. இது 10 inches சைஸு, உங்களுக்கு 900 rupees வருது, 900 ரூபாய் வருது. ஆமாம், அந்த ஃப்ளாட் கடாய் 900 ரூபாய் வந்துச்சு இல்லை 10 inch. அதே போல் இதுவும் 10 inch வந்து 900 ரூபாய்க்கு வருது. இது டீப் ஃப்ளாட், இது இண்டக்ஷன் சப்போர்ட் தான். மேக்ஸிமம் வந்து ஃப்ளாட் கடாய் ஃப்ளாட்டான ஐட்டம்னா எல்லாமே வந்து அயனாக இருந்தாலும் கேஸ்டைனாக இருந்தாலும் ஃப்ளாட் எல்லாமே இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இது டீப் ஃப்ளாட் கடாய். இதுலேயே வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காட்டினதான் சாலோ ஃப்ளாட் கடாய். நம்ம இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஷாலோவாகவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே காட்டின டீப் கடாய் வந்து அதிகமான டீப்பாக இருக்கும். இது கொஞ்சம் ஷாலோவாகவும் இண்டக்ஷன் சப்போர்ட் வர மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அதனால இது பேர் ஷாலோ ஃப்ளாட் கடாய். இதில் 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 8 inches வரும், இது 10 inches வரும். இது 10. ஆமாம், இது 550 ரூபா வருது. இது வந்து உங்களுக்கு 800 ரூபா வருது. நல்லா ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு வந்துடும். அதே போல் வந்து இதிலே 12 inches நல்ல ஹெவியாக நல்ல பெரிய கடாயாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரவுண்டு மட்டும் தான் 12 inches, இந்த ரவுண்டு பேஸ் மட்டும் தான் 12 inches. இது வந்து 950 ரூபாய்க்கு. 950 ரூபா. ஆமாம் ஆமாம், சீசன் பண்ணி கிரைண்டிங் பண்ணி சீசன் பண்ணி நம்ம தரோம். அதனால அந்த குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஆமா, பக்காவா இருக்கும். ஹெவியா ஆனியனை போட்டு இது பண்ணிட்டா முடிஞ்சு ட்ரை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்டைன்ல வந்து அதிகமா டீப் ஃப்ரை பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். பொரியல் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே புளி தக்காளி நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி ஐட்டம் பண்ணிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்கில்லட் காட்டுவோம். ஸ்கில்லட். ஓகே. ஆமாம், ஸ்கில்லட்லேயே வந்து இதுக்கு ஹேண்டில், இது வந்து ஏற்கனவே ஹேண்டில் ஸ்கில்லட்டு. ஓகே. இது வந்து அவன் ஸ்கில்லட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவன்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல ஹேண்டில் இல்லாமல் உள்ள வச்சு எடுக்கிறதுக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி இருக்குது. இதில் 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 8 inches, இது 550 ரூபா வரும். அதில் இது 10 inches, கொஞ்சம் டீப்பாகவும் கொஞ்சம் 10 inches அகலமாகவும் இருக்கும். இது வந்து 800 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இது 12 inches, இது கொஞ்சம் பெருசா. ஆமாம், நல்லா பெருசாக வேணும், ஃப்ரையிங் ஐட்டம் பண்ணணும், நல்ல நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ் பண்ணணும், சிக்கன் பொரிக்கணும், இது எல்லாத்துக்குமே ஃப்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, இது மாதிரி எல்லாமே பொரியல் பண்ணணும், கிரேவியும் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டியே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துடும். ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து 900 rupees வருது. 12 inches, 900 ரூபா வந்து 12 inches இதோட சைஸ். இதை நம்ம நார்மலாக தூக்க முடியாதுல்ல, அந்த வெயிட் தானே இருக்கும். இது வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கடாயை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நம்மளுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும். லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆமாம், வெயிட் கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து எப்படின்னா எது செஞ்சாலும் நம்மளுக்கு அதில் வந்து எண்ணெய் கம்மியாக பிடிக்கும். கேஸ்டைனை பொறுத்தளவு ஆயிலும் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் பிடிக்கும். அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேண்டிலோட வரக்கூடியது. ஓகே, கைப்பிடியோட. ஆமாம், கைப்பிடியோட வர்றது. இதுவும் சேம் ரேட்டு தான். 8 inches வந்து 550 rupees தான், 550 தான். ஆமாம் ஆமாம். இதில் அடுத்த சைஸ் பார்த்தோம்னா 9 inches வரும். இது வந்து உங்களுக்கு வந்து 700 ரூபாய் வருது, 700 rupees வருது. 700 ரூபாய். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது எல்லாமே நம்ம சொல்கிற ரேட்டு எல்லாமே வந்து ஃபிக்ஸட் ரேட் தான். ஓகே, ஓகேங்களா. நம்ம இதில் வந்து எப்படின்னா மினிமம் மார்ஜின் வச்சு நம்ம ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபிக்ஸட் ரேட் தான். கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். நிறைய பேர் வந்து எப்படின்னா கொரியர் இன்க்ளூடிங்னு கேட்குறாங்க. இன்க்ளூடிங் கிடையாது, இது ரேட்டு ப்ளஸ் தான் கொரியர் சார்ஜ், அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு 10 inches வரும். அதுலேயே அடுத்த சைஸு இது அதோட ஒரு 50 rupees மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகி 750 rupees வருது. இதே வந்து ஆமாம் 10.5 inches. இது அது இந்த ஹேண்டில் ஸ்கில்லடி நல்ல பெரிய சைஸாக வந்துடும். இதோட ரேட்டு வந்து 850 rupees, 850 ரூபாய். 850. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பனியாரக்கல். நம்ம ஏற்கனவே தோசைக்கல் எல்லார் வீட்டிலையும் யூஸ் பண்ணுற மாதிரி பனியாரக்கல்ல யூஸ் பண்ணுவோம். அதுலேயே வந்து வந்து கிரைண்ட் பண்ணாமல் உங்களுக்கு வரக்கூடிய பனியாரக்கல் வரும். இப்போ வந்து அந்த ஹேண்ட்மேட் பனியாரக்கல் தான். அதே வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி சீசர் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஓகே. பின்னாடி முன்னாடி எல்லா சைடையுமே கிரைண்ட் பண்ணி, இது வந்து ஹேண்ட்மேடு தான். ஹேண்ட்மேடுங்கும் போது எப்படின்னா இதுக்கு ஒரு இது சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இந்த சைட்லாம் சொரசொரப்பாக இருக்கே, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இது ஹேண்ட்மேட் பனியாரக்கல் அப்படிங்கிறனால இது இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த சொரசொரப்பாகவும் இருக்கும். ஆனால் அதனால தான் மற்ற எல்லாமே வந்து இந்த உள்ளக்குள்ளே நம்ம பனியார ஊதுற இடத்துல ஃபுல்லாமே நல்லா ஃபினிஷிங், நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். ஆமாம் ஆமாம், ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அந்த இதை பூரா எடுத்தாச்சு.
இதோட ரேட் வந்து 7 குழி வந்து நம்மளுக்கு 530 ரூபாய்க்கு கொடுத்தோம். 530. ஆமா, வெயிட்டா இருக்கும். பின்னாடி ஃபிளாட் பாட்டம் வந்துடும். இண்டக்ஷன் சப்போர்ட் தான் இது. இது வந்து 530 ரூபாய்க்கு தர்றோம். இதுலயே 9 குழி அதே போல தான் உங்களுக்கு இந்த தெரியுதா உங்களுக்கு, இது பூரா ஹேண்ட்மேட்ல வந்து இருக்க தான் செய்யும் கண்டிப்பா. அதனால தான் ஓப்பனாக நம்ம வீடியோலையும் சொல்லியே நம்ம செஞ்சிடறோம். இது வந்து ஹேண்ட்மேட்ல இருக்கிறது தான். இதோட ரேட் வந்து 630 ரூபா வரும். 630. ஆமா, 630 ருபீஸ் வருது. இது 12 குழி இருக்கு. 12 குழியும் பாருங்க. இதுவும் உள்ளக்குள்ள எல்லாமே நல்லா ஃபினிஷிங்கா வரும். ஏன்னா எல்லாமே கிரைண்ட் பண்ணிடுறது. கிரைண்ட் பண்ணி எடுத்து பேக் சைடு எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த சுத்தி உள்ள இது மட்டும் தான். ஏன்னா அதை கிரைண்ட் பண்ண முடியாது நம்மளால. அது அப்படியே தான் வரும். இதோட ரேட் வந்து 750 ரூபா வருது. 750 ருபீஸ் வருது. ஆமா ஆமா, 12 குழி இருக்கும். இதுல ஃபிளாட் பாட்டம் தான். இது வந்து 750 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது அடுத்த சைஸ் பார்த்தோம்னா இந்த இருக்கு. இது வந்து ஜம்போ பனியார குழின்னு சொல்லுவோம். ஓகே, பெரிய இது. ஆமா, பெரிய இது. இந்த கடை பனியாரெல்லாம் சாப்பிடுவோம். கரெக்ட். அந்த மாதிரி வந்து பெரிய பெருசா இருக்கும். அம்மன்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பனியார கல். இது வந்து எப்படின்னா 7 குழி தான் இருக்கும். வெயிட் ஹெவியா இருக்கும். ஏன்னா ஃபுல் மோல்டுங்கிறனால உங்களுக்கு இது நல்லா ஹெவியா கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல ஃபைன் ஃபினிஷிங்கா கிரைண்ட் பண்ணி இதை கொடுக்குறோம். இது வந்து 800 ரூபாய்க்கு கொடுக்கும். 800 ரூபாய். ஆமா ஆமா, 800 ரூபாய்க்கு இந்த பனியார கல் கொடுக்குறோம். இது அடுத்த சைஸ் நம்ம பார்த்தோம்னா இது பாருங்களேன். இதே அது ஏற்கனவே பார்த்தது ஹேண்ட்மேடு. அதுலேயே இது மிஷின் மேடு. மிஷின் மேட்லேயே நல்லா ஃபைன் ஃபினிஷிங் பண்ணி பேக் சைடு எல்லாமே கிரைண்ட் பண்ணி இது எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் சப்போர்ட்டோட தான் வரும். இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து 650 ரூபா. அதோட வந்து ஒரு 120 ருபீஸ். ஏன்னா அந்த ஃபினிஷிங்க்கு அந்த இதுக்கு தகுந்தாப்புல ரேட்டு கூடும். இது வந்து 650 ரூபா வருது. இதில் இங்கே பாருங்க 9 குழி அதே மாதிரி மிஷின் மேடு. இது வந்து 850 ரூபா வரும். ஆமா, ஃபிளாட் பாட்டமோட நல்லா ஃபினிஷிங் பண்ணி கிரைண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துடுது. இது 850 ரூபா. ஆமா, இது 12 குழி இருக்கு. இது 12 குழி. இது வந்து 950 ரூபா. அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இது ஃபுல்லாமே வந்து மிஷின் மேடு தான். அப்படினால உங்களுக்கு இந்த இது ஃபினிஷிங் வந்துடும். இது வந்து 950 ரூபா. ரேட் டிஃப்ரெண்ட் தான் வருது. இப்போ கம்மியாக கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம அந்த இதே கொடுத்துடலாம். சரிங்களா? இது ஒவ்வொன்றும் ஒர்க்குக்கு தகுந்தாப்புல தான் ரேட்டு வித்தியாசம் மாறுது. அதே போல் வெயிட்டுக்கு தகுந்தாப்புலையும் மாறும். இப்போ இதை பாருங்க, 14 குழி பெரிய சைஸாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளக்குள்ள வந்து அது கிரைண்டிங் பண்ணலை. ஏன்னா குழியோட அளவு மாறுது அப்படிங்கிறதுனால கிரைண்ட் பண்ணாமல் வெளியெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரே இது தான். பனியாரக்கல்லை பொறுத்தளவு நல்லா கழுவிட்டு தொடச்சி எண்ணெய் தடவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இதோட ரேட் வந்து 1350 ரூபா வரும். இது பிராண்டட். ஆமாம், இது பிராண்டட். இது 1350 ரூபா. இதோட ரேட். இதே நார்மல் நம்ம சொன்னல ஏற்கனவே ஹேண்ட்மேட்லேயே வந்து இது ஃபினிஷிங் பண்ணது, இது ஃபினிஷிங் பண்ணாதது. ஆமாம், இது வந்து 350 ரூபா தான் வரும். ஆமாம், 7 குழி 350 ரூபா, 9 குழி 450 ரூபா வரும், 12 குழி 500 ரூபா தான் வரும். ஆமாம் ஆமாம், ரேட் வைஸ் இது அந்த ஃபினிஷிங் பண்ணுற செலவு இதில் குறைஞ்சிரும். அப்படின்னால இதுவும் ரேட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை தவா. இன்னொன்று அடை ஊற்றுறதுக்கு, அடை சப்பாத்தி போடலாம். இது வந்து என்னன்னா மல்டிபர்பஸ் மாதிரி தான். ஃபிஷ் ஃப்ரை, சப்பாத்தி, அடை ஊற்றிக்கிறதுக்கு, ஆம்லேட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நம்மளோட யூசேஜ் பொறுத்தா இருக்குது. வெஜிடேரியன் யூஸ் பண்ணுறவங்க வந்து அடை போடுறது இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் யூஸ் பண்ணுறவங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம், ஆம்லேட் போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10 இன்ச் அடத்தவான் தான் இதோட பேர். வந்து இது அடத்தவான்னு சொல்லுவோம். இது 10 இன்ச் வந்து உங்களுக்கு 500 ரூபா வருது. 500 ரூபா. ஆமாம், 500 ரூபா வரும். இதுலேயே வந்து கொஞ்சம் இது 8.5 இன்ச்சஸ் வரும். இது வந்து 450 ரூபா. 450 ரூபா. ரெண்டுக்கு ஒரு 50 ரூபா தான் டிஃப்ரெண்ட். இதே இது ஆப்பக்கடாய் பார்த்தோம்னா இந்த மாதிரி வருது. இதுலேயே வந்து கோல்டன் கலர் வரும். அது ஸ்டாக் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துடும், நம்மளுக்கு ஸ்டாக் வந்துடும். அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு 470 ருபீஸ் வருது. இது வந்து உங்களுக்கு இது பிராண்டட் ஆப்பக்கடாய் வருது. இது கொஞ்சம் அதோட ஹெவியாக இருக்கும். இதோட ரேட் வந்து 560 ரூபாய் கொடுத்து. 560. ஆமாம், 560 ரூபா. இது ஹேண்டிலோட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்லைட் ஹேண்டிலோட வந்துடும். இந்த பேக்லைட் ஹேண்டிலோட உள்ளது வந்து 650 ரூபா. 650. ஆமாம், இது எல்லாமே ஆப்பம் வந்து அதே மெத்தட் தான். நான் ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து அதை சொல்லிட்டு தான் செய்வேன். வெறும் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எல்லாம் செஞ்சிடலாம். ஆப்பக்கடாயை பொறுத்தவரை எக்ஸ்ட்ராவாக என்னன்னா, நம்ம ஏதாவது வடை போடுறது, அப்பளம் பொரிக்கிறது, போரிசி பொரிக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா ஆப்பம் இன்னும் சூப்பராக வரும். ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு பழக்கிறதுக்கு இன்னும் ஒரு அட்வான்ஸ் தான். இதெல்லாம் செய்யும் போது எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற இந்த ஸ்டிக் ஆகிற மாதிரி அது மாதிரி செய்யக்கூடாது. எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற ஐட்டம் போட்டோம்னா ஆப்பம் இன்னும் அடுத்து சூப்பராக வரும். அதுக்காண்டி நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த சப்பாத்தி தவா, அடை தவா மாதிரியே இது வந்து ஹேண்டிலோட ஆம்லேட் தவா. ஆம்லேட்டு, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சேம் பர்பஸ் தான்.
இது ஹேண்டிலோட வந்துடுது. இது வந்து உங்களுக்கு 8 inches வரும். இது 450 ரூபா வரும். இது 10 inches வரும் ஹேண்டிலோட. இது ஃபைன் குவாலிட்டி, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியோட தான் வரும். இது வந்து உங்களுக்கு வந்து 600 ரூபா வரும். 600 ரேட்டு. ஆமாம், 600 ரூபா ரேட் வந்துடும். மினி ஆப்பம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது மினி ஊத்தப்பம். மினி ஊத்தாப்பம். ஆமாம் ஆமாம். மினி ஊத்தப்பம் வந்து 4 குழி உள்ளது, நல்ல சிலிக்கான் ஹேண்டிலோட வந்துடும். இதோட ரேட் வந்து எப்படின்னா 4 குழி உள்ளது வந்து 720 ரூபா வரும். 720. ஆமாம், 720 ரூபா வரும். இதே இது இந்த 3 குழி உள்ளது இந்த மினி ஆப்பம் பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு வந்து இதோட ரேட் வந்து 550 ரூபா வரும். 550. ஆமாம் ஆமாம். ஃபுல்லாக ஃப்ளாட் பாட்டம். இது வந்து இண்டக்ஷன்லேயும் ஒர்க் ஆகும். ஓகே. மேக்ஸிமம் வந்து இண்டக்ஷனும் ரெடி பண்ணி தான். ஆமாம் ஆமாம், மேக்ஸிமம். ஆமாம், இது வந்து உங்களுக்கு இண்டக்ஷனில் செட் ஆகாது. ஏன்னா 4 இது தனித்தனியாக இருக்குது. ஓகே. ஆனா இது இண்டக்ஷன்ல செட் ஆகும். ஏன்னா ஒரே இதா வருது, ஒரே ரிங்கா வருது. அதனால வாங்குறவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பர்பஸ்க்கு வாங்குறாங்கன்னு அத சொல்லிருவீங்க. ஆமா ஆமா, எல்லாமே ஓபனா சொல்லிடுவோம். இது வந்து 550 ரூபா வரும். இதோட ரேட் வருது. வந்து அயன் தவா நம்ம ஃபுல்லா காட்டுவோம். அதுலேயே வந்து கேஸ்ட் அயன் தவா. ஏன்னா அதிகமான மக்கள் கேஸ்டினும் அதிகமாக நிறைய விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. அதில் உள்ளதான் இது 12 inches வருது. நல்லா இதே ப்ரீமியம் குவாலிட்டியோட நல்லா ஃபைன் ஃபினிஷிங்கோட தோசை ரொம்ப சூப்பராக வரும். முருகெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். பேப்பர் ரோஸ்ட்டு, ஊத்தாப்பம் எல்லாமே இதில் போட்டு எடுத்துக்கலாம். ரவா தோசையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு 12 inches வந்து 680 ரூபா வரும். இதில் ஒரே சைஸ் தான் வரும். ஒரே சைஸ். இந்த மாடலில் வந்து ஒரே சைஸ் தான் வரும். 680 ரூபா இதோட ரேட்டு வரும். நல்லா ஹெவியாக இருக்கும். இதே இன்னொரு மாடல் பார்க்குறோம்னா இதுவும் இதாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இன்னொரு மாடல், அடுத்த மாடல் இது. இதோட ரேட்டு வந்து சேம் தான் உங்களுக்கு. இது ரெண்டுமே வந்து சேம் ரேட்டு தான். டபுள் ஹேண்டில். ஆமாம், 12 inches. இது அதுலேயே சிங்கிள் ஹேண்டில். இதுவும் நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. 12 inches தான் இதோட சைஸு. இது வந்து நம்மளுக்கு 630 ரூபா வரும். இதிலே 11 inches எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்மளுக்கு 600 ரூபா தான் வரும். 600 தான். ஆமாம் ஆமாம், 11 inches 600 ரூபா. இது 12 inches 630 ரூபா. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கேஸ்டின் ஐட்டம் காட்டும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது ட்ரைப்ளை ஐட்டம். ட்ரைப்ளையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ட்ரைப்ளைங்கிறது வந்து எப்படின்னா இப்போ நியூவாக வந்திருக்கு. இதில் வந்து ட்ரிபிள் லேயர் வரும். அதனால தான் ட்ரைப்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இன்னரும் அவுட்ரும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் 304 அந்த கிரேடில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். மிடில் மொத்தம் நம்மளுக்கு வந்து அலுமினியம் வந்துடும். இது 3 லேயருங்கிறதுனால ட்ரைப்ளே இது வந்து சொல்கிறோம். இது வந்து எப்படின்னா அலுமினியம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நல்லா வேகிறதுக்காகவும் நம்ம அந்த ஹீட்டை நல்லா எடுத்து ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காண்டி தான் இந்த ட்ரைப்ளேயில் வந்து இந்த மெட்டீரியல் வந்து இப்போ இது பண்ணியிருக்கோம். இது கடாய் டைப். ட்ரைப்ளேயில் இது கடாய் டைப். இது வந்து 20 சென்டிமீட்டர்ல இருந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே. இது வந்து எப்படின்னா இண்டக்ஷன் சப்போர்ட்டு, காயில் இது எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறலாம். இதில் எல்லா இதுவுமே நமக்கு காயில் இதுலேயே வந்துடும் நம்மளுக்கு. இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக போட்டிருக்காங்க. 2265 ரூபா போட்டிருப்பாங்க. இது 22 சென்டிமீட்டர். ஆமாம், 2865 ரூபா போட்டிருக்காங்க. இது நம்ம கொடுக்குற ரேட்டு வந்து இதோட ரேட்டு வந்து 1100 ரூபாய்க்கு. 1100 தான் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆமாம். இதில் வந்து 20லேருந்து 30 வரைக்கும் இருக்குது, ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. 20 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வருது. 22 வந்து 1100 ரூபா வரும். 24 வந்து 1300 வரும். 26 வந்து 1400 ரூபா வரும். 28 1600 ரூபாய்க்கும். 30 சென்டிமீட்டர் வந்து 1700 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எம்ஆர்பி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் இது நம்ம வந்து கொடுக்குற ரேட்டு வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம். ஆமாம். அதுலேயே வந்து இது கடாய் ஐட்டம் பார்த்தோம். அதுலேயே வந்து பிரியாணி பாட், கேசிரோல்னு சொல்லுவோம். பிரியாணி பாட்லேயே வந்து நல்லா ஹெவியாக அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து நல்லா ஹெவியாக வரும். நம்மளுக்கு தூக்கி பார்த்தாலே தெரியும். அதோட இது கிட்டத்தட்ட வந்து எம்ஆர்பி வைஸ் பார்த்தோம்னா வந்து இது வந்து 20 சென்டிமீட்டரு 2999 ரூபா போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த பாருங்க 2999 ரூபா போட்டிருக்காங்க. இதே இது 20 சென்டிமீட்டர் நம்ம எவ்வளவு தரோம்னா 1300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை லிட்டோட 1300 ரூபா. ஆமாம், பாதி ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கும். 1300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது அதுக்கு அடுத்த சைஸ் வந்து உங்களுக்கு இந்த இதையும் பாருங்க, 22 சென்டிமீட்டரு நல்லா ஹெவியாக 3430 ரூபா போட்டிருக்காங்க. இது 22 வந்து 1450 ரூபாய்க்கு. ஓகே. இதுக்கு அடுத்த சைஸ் இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா ஒரு 6 லிட்டர் அந்த மாதிரி இதோட கெப்பாசிட்டி வந்துடும். இதோட எம்ஆர்பி வந்து ரொம்ப ஹெவியாக போட்டிருப்பாங்க. இதோட ரேட் வந்து 1750 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 1750 வருது. வித் லிட்டோட வந்துடுது. இது வந்து கேசிரோல்லே வந்து கொஞ்சம் அகலமான டைப். இது தெரியுதா உங்களுக்கு? அதுலேயே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது 24, 26, 28 3 சைஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. 24 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு அதோட ரேட்டு வந்து உங்களுக்கு 1550 ரூபா வருது.
24 சென்டிமீட்டர் 1550 ரூபா வரும். இதே இது 26 சென்டிமீட்டர், இதே கேஷியரோலே வந்து 26 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு 1750 ரூபாய்க்கு வருது. இது 28 கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக வரும், நல்லா அகலமாகவும் நல்லா பிரியாணி நல்லா பண்ணுறதுக்கு வந்து இது இதாக இருக்கும். இது 28 சென்டிமீட்டரு. ஓகே, இதில் இந்த சைஸில் வந்து இதுதான் இப்போதைக்கு நம்மள்ட்ட பெரிய சைஸாக இருக்குது. இது வந்து 2000 ரூபா வரும். 2000 ரூபா வரும். ஓகே, ரேட்டு வைஸ் பார்த்தா நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம். அதுலேயே இந்த இது பார்த்தோம்னா உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ % குறைச்சா தான் இந்த ரேட்டுக்கு வந்து பாதி கீழே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ரேட்டுக்கு வேற எங்கேயும் வாங்க முடியாது. ஆமாம் ஆமாம், அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமருக்காண்டி நம்ம இது நம்மளோட மினிமம் மார்ஜின் அதை வச்சே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த கிரானைட் ஐட்டம்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம ஆட்டு உரல், அம்மி, இது எல்லாத்துலேயும் வந்து கிரானைட்லேயும் வந்து நம்ம ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதில் வந்து சின்ன சைஸ் இந்த குட்டியாக நம்ம இடிகள், இந்த இடிகள்லேயே வந்து ஸ்கொயராக அழகாக, ரொம்ப அழகாக ஸ்கொயராக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பஃபிங் பண்ணி, இது நேச்சுரல் ஸ்டோனை வந்து பஃபிங் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இது இயற்கையான ஸ்டோன் தான், பெயிண்டோ எதுவுமே கிடையாது. இது வீட்டில் நம்ம பதிப்போம், கிரானைட். ஆமாம், அந்த கிரானைட்கள் தான் இது. இது வந்து இந்த டைப் வந்து உங்களுக்கு 650 ரூபாய் இது கொடுத்துருக்கோம். ஆமாம், 650 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இதே இதில் வந்து இது சின்ன சைஸ், அதே இதில் வந்து இந்த மாதிரி டைப்பில் வரும் இடிகள்ல, இந்த மாதிரி வளைவில் வருது. இதுனா வந்து உங்களுக்கு வந்து இதுவும் 650 ரூபா தான். அது இது ஒரே சேம் ரேட் தான். ஏன்னா சைஸஸ் பார்த்தோம்னா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே இதில் இருக்கும். அதனால இது 650 ரூபா. இந்த சைஸ் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து இதோட சைஸ் வந்து 700 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆமாம், 700 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது அந்த மாடல்லே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஒரு 5 இன்ச்சஸ், அது வந்து 4 இன்ச்சஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் 5 இன்ச்சஸ் இருக்கும் இதோட சைஸ். அதனால வந்து இது ஒரு 700 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இதே இதில் வந்து பார்த்தோம்னா அந்த சப்பாத்தி தேய்க்கிற கல் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், சப்பாத்தி தேய்க்கிற கல்லே வந்து கிரானைட்லேயே வச்சுருக்கோம். ஓகே, ஆமாம், இதோட பின்னாடி பேக் சைடு. ஆமாம் ஆமாம், சப்பாத்தி தேய்க்கிறது, சப்பாத்தி, பூரி, இந்த இது எல்லாமே போட்டுக்கிறதுக்கு இது கிரானைட்லேயே இருக்குது. இதோட ரேட்டு வந்து 11 இன்ச்சு வந்து 450 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஓகே, அதில் இது வந்து 12 இன்ச்சு வரும், கொஞ்சம் பெரிய சைஸ். இதுனா 480 ரூபா. இதோட வந்து ஒரு 30 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. வெறும் இந்த கல்லுக்கு தான் நம்ம காசு வாங்குறோம். இது 480, 480 இது இந்த ரேட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதே கிரானைட்லேயே வந்து பார்த்தோம்னா கல்வம், இந்த நம்ம அடுத்தடுத்து நான் காட்டுவேன். கல்வம் வந்து இந்த இது உரசுறக்காண்டி, மருந்து உரசுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே இது கிரானைட்லேயே வர்றது. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 1800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது 12 இன்ச். ஆமாம், இந்த சைஸ் வந்து 12 இன்ச்சு. சைடு எல்லாமே பஃபிங் பண்ணாமல் மேலே மட்டும் மிடில் மட்டும் பஃபிங் பண்ணி இந்த மாதிரி உலக பஃபிங்கோட வந்துடுது. இதோட ரேட் வந்து 1800 ரூபாய்க்கு வருது. 12 இன்ச்சு இதோட சைஸ் வரும். ஓகே, இது பூராமே வந்து அம்மி தான். அம்மிலே வந்து சின்ன சைஸு, நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா டேபிள் டாப்பில் வைக்கிற மாதிரி கேட்குறாங்கல்ல, குட்டியா, அந்த மாதிரி வரக்கூடியதான் இந்த கிரானைட்லேயே வர்ற இந்த அம்மிக்கல். இது இருக்கலே சின்ன சைஸு, நல்லா அந்த உருளையோடு அவங்களுக்கு நல்லா செட்டாக வந்துடும். இப்போ மேக்ஸிமம் வந்து அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இதில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதோட ரேட்டு வந்து இது 10 இன்ச்சு சைஸு. இதோட ரேட்டு வந்து 1200 ரூபாய்க்கு கொடுக்கும். 1200 ரூபா கிரானைட் அம்மி. இதில் வந்து வேறு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதே இது 12 இன்ச்சு வரும். இந்த சைஸ் உள்ளது இது 12. ஆமாம், இந்த சைஸ் வந்து 12 இன்ச்சு வரும். இது அந்த 1500 ரூபாய்க்கும். இது 16 இன்ச்சு, இது பெரிய சைஸு. அது வந்து 2200 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, 16 இன்ச்சு. இந்த இது வந்து அதுதான் இந்த ஸ்டாக் வந்ததோடு அப்படியே வச்சுருக்கோம். ஓகே, ஆமாம், இது வந்து 16 இன்ச்சு வந்து 2200 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இதே இது நம்ம அடுத்து அந்த இதில் பார்த்தோம்னா கல்வம், நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, கல்வம் மருந்து உரசுறதுக்காண்டியே வந்து இது வந்து சித்த மருத்துவர்கள் அதிகமாக யூஸ் பண்ணது. ஓகே, இப்போ வந்து எல்லார் வீடுகள்லையும் வந்து நம்ம இடிகள் இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம். அதில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நிறையா போட்டு இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு, இந்த சமையலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும், அப்புறம் மருந்து, சின்ன பிள்ளைகளுக்கு மருந்து உரசுறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கனால இது நிறையா போய்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து 10 இன்ச்சு 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 8 இன்ச்சு வரும். இது இருக்கலே சின்னது 8 இன்ச்சு. இது 10 இன்ச்சு வரும். இது 12 இன்ச் வருது. இது பெரிய சைஸ் இருக்குது. இது 12. ஆமாம் ஆமாம், இது பெரிய சைஸு. இது 3 சைஸுமே அவைலபிளாக இருக்குது. 8 இன்ச்சு 400 ரூபாய்க்கு வருது. இந்த 10 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து 500 ரூபாய்க்கு வருது. 500 ரூபாய்க்கு. ஆமாம், இந்த 10 இன்ச்சு கல்வம் வந்து 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதே இது 12 இன்ச்சு இந்த சைஸ் பார்த்தோம்னா வந்து 750 ரூபாய்க்கு. 750. ஆமாம், 750 ரூபாய்க்கு. இவராமே இந்த கல்வம் ஐட்டம் ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்த இடிகள்லேயே வந்து நம்ம ஏற்கனவே கிரானைட்டில் காட்டினது இல்லை, நார்மலில் வருது. ஓகே, இது நார்மலாக வந்து இந்த சைஸ் வந்து நம்ம 120 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 120. ஆமாம், 120 ரூபா. அதே இது அதிலே சின்னது பார்த்தோம்னா 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு இருக்கும். இது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 90 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு.
90 ரூபாய்க்கு. ஆமாம் 90 ரூபாய்க்கு வந்து. அதே இது இந்த பாட் ஷேப்பு கூஜா டைப்பு இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா மாடலாகவும் நல்லா வெயிட்டாக ஹெவியாகவும் இருக்கும். ஓகே. நல்லா அகலமாகவும் இருக்கும். இதோட இடிக்கிற இது வந்து அகலமாகவும் இருக்கும். இது வந்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த பாட் ஷேப்பு. 350. ஆமாம் ஆமாம். அதுவே இந்த கூஜா டைப் இருக்குது. இந்த கூஜா மாதிரி இருக்கா நம்மளுக்கு இது பாக்கியில். ஆமாம். பூத்தொட்டி கூஜா அந்த மாதிரி வரும். இது வந்து நம்மளுக்கு வந்து இதுவும் அதே 350 ரூபா தான். 350 ரூபா. இந்த மாடல் வெரைட்டிஸ் வந்து எல்லாமே வந்து அந்த ஒரே ரேட் தான் கொடுக்குது. ஓகே. இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் போல. ஆமாம் இருக்கு 4 வெரைட்டிஸ் இருக்குது. சைஸஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து அம்மிக்கல் பார்த்தோன்னா இருக்கலே சின்னது 10 இன்ச்சு வச்சுருக்கோம். குட்டியா. ஆமாம் 10 இன்ச்சிலேருந்து 10, 11, 12 இன்ச். அது 12, 13, 14, 15, 16 சைஸுமே வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லா இடத்துக்குமே நம்ம கொண்டு போய்க்கலாமா? ஆமாம். உள்ள அம்மியெல்லாம் நம்ம தூக்க முடியாது. அதை வந்து எங்கேயும் கொண்டு போக முடியாது. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதோட அவ்வளோதான். இதெல்லாம் அப்படி கிடையாது. இது நம்ம போகிற இடத்துக்கு போகிறோம். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீடு காலி பண்ணி போகிறாங்கன்னாலும் இதை கொண்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புலேயே வந்து இது கொண்டு போகிற மாதிரியே இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதோட ரேட்டு வந்து எப்படின்னா 10 இன்ச்சு வந்து 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 11 இன்ச்சு 500 ரூபா, 12 இன்ச்சு 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது அதுலேருந்து ஒரு 50 ரூபா மட்டும் கொடுக்கும். இது 650 ரூபா, இது 700 ரூபா வரும். 14 இன்ச்சு இது 750 ரூபா வரும். 15 இன்ச்சு இதுலேருந்து இது ரொம்ப பெருசுங்கிறனால உங்களுக்கு வந்து 100 ரூபாய் இது கூட வருது. 850 ரூபா. ஆமாம் 850 ரூபா வருது. இது ஃபுல்லாமே வந்து நம்ம அம்மி இதில் ரேஞ்சஸ் பார்த்துட்டோம். இது இன்னொரு சைஸ் பார்த்தோன்னா ஆட்டுக்கல். ஓகே. அம்மி ஆட்டுக்கல். ஏன்னா மேக்ஸிமம் அதிகமான வீட்டில் வந்து அம்மி ஆட்டுக்கல் இல்லாத வீடே இருக்காது. இப்போ வந்து இதுலேயே ஆட்டுவாங்க. இப்போ மிக்சி கிரைண்டர் போகிறனால இப்போ யாரும் ஆட்டுறதில்ல. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அதிகமான நபர்கள் வந்து இதில் ஆட்டி யூஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ இது நிறையா போகுது. இதில் வந்து 6 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் ஸ்டாக் இருக்குது. இது 6 இன்ச்சு இருக்கலே குட்டியாக இருக்கும். அந்த கிரீன் கலரா? ஆமாம் அந்த கிரீன் கலர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த நான் கையில் கூட தூக்கி காட்டுறேன். ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே. இது 6 இன்ச்சு. இதோட சைஸ் வந்து நம்ம இது இடிக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். மாவாட்டெல்லாம் முடியாது. இதோட ரேட்டு வந்து 550 ரூபாய். 550 ரூபா. ஆமாம். இதில் 8 இன்ச்சு பார்த்தோம்னா இந்த இருக்கு பாருங்க. இது 8 இன்ச்சு. இது எல்லாமே வந்து கையில் கொண்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே. இது 8 இன்ச்சு. நம்ம இதோட ரேட்டு வந்து 750 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 750 ருபீஸ் வருது 8 இன்ச்சு. இதில் வந்து நம்ம வடைக்கு ஆட்டிக்கலாம், சட்னி ஆட்டிக்கலாம். ஓகே. வடை சட்னி அந்த மாவு ஆட்டுற அளவுக்குலாம் இது ரொம்ப இருக்காது. ஓகே. மாவு ஆட்டுறதுக்குன்னா இது ஒரு 10 இன்ச்சு இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இது. ஆமாம். இது வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி போட்டு நம்ம பண்ணிக்கலாம், ஆட்டிக்கலாம். ஓகே. அதுக்கு தகுந்தாப்புல வந்து இந்த 2 டைப்லையுமே இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து 850 ரூபா வரும். இதுல இருந்து ஒரு 100 ரூபாய் மட்டும் கூட வருது. இது 12 இன்ச்சு வருது. இதுவா? ஆமாம் 12 இன்ச்சு. இது வந்து 1050 ரூபா வரும். 1050. ஆமாம். ஓகே.